தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். 1 கொரிந்தியர் 7:17. தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு எதிராக பிசாசானவன் பயன்படுத்தும் உத்திகளில் ஒன்று என்னவென்றால், நம்மிடம் இல்லாதவைகளையோ அல்லது நம்மிடம் முன்பு இருந்தவைகளையோ அல்லது நாம் விரும்பும் ஒன்று வேறொருவரிடம் இருப்பதை பார்ப்பதிலோ நம்முடைய கவனம் செலுத்த வைப்பதாகும். நாம் விரும்புவதை எதிர்பார்த்து காத்திருப்பதை நிறுத்திவிட்டு நம்மிடம் உள்ளதை செய்ய தொடங்குவோம். ஆண்டவரே, என்னிடம் இருப்பதை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகின்றீர் என்று நம்மை சுற்றிலும் உள்ளவைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இது வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய விரக்தியை விரட்டி அதையே மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையாக மாற்றும் தேவ கிருபையை தரும். நாம் நம்முடைய பங்கை செய்தால் கர்த்தரால் மட்டுமே செய்யக்கூடியதை அவர் செய்வார். அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்து உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவார். ஆமேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இல்லாதவைகளை குறித்தோ அல்லது நாங்கள் இழந்ததை குறித்தோ கவலைப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாகவும் சிறப்பாகவும் செய்ய ஞானமுள்ள இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.